வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். இந்த வருஷம் பொங்கல் வந்தாலும் வந்தது, இந்த கிழவனும் கிழவியும் பண்ற அலம்பல் தாங்கலப்பா. ஆமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கால இருந்து மருமக பேரப்பிள்ளையோட வந்து இறங்க போறாங்களாம்ப்பா. அதுவும் சரிதான். 4 வருஷமா வெள்ள கூட அடிக்காம பழசா கடந்து போன சுவரு, பராமரிப்பு இல்லாமல் வீடு பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சே. இப்ப வெள்ளை அடிக்க ஆள் கூட்டியாராங்களாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு கலரு டிஸ்டம்பர்னு அடிக்கப்படாது, சுண்ணாம்பு வெள்ளை தான் அடிக்கணும். நான் கூட கேட்டுட்டேனே, அதுக்கு சுண்ணாம்பு அடிச்சா வீடு குளிர்ச்சியா இருக்குமா, அதான் அடிக்கிறாங்களாம். பெருசு கிழவேன்னு சொல்றதெல்லாம் நம்ம கெங்கையா வாத்தியாரைத்தான். ஹைஸ்கூல் வாத்தியார் கெங்கையான்னா அந்த ஊர் மட்டும் இல்ல, தென்காசி சுற்று வட்டாரத்துக்கே தெரியும். தூரத்துல இருந்து எல்லாம் அவர்கிட்ட டியூஷன் படிக்க பசங்களை சேர்த்து விடுவாங்க. நல்ல அறிவாளி, திறமைசாலி. வாத்தியாருக்கு ஒரே மகன், அவனையும் நல்லா படிக்க வைத்து இன்ஜினியரிங் முடித்து அமெரிக்கா அனுப்பி வச்சுட்டாரு. பின் சில மாதங்களில் ரிட்டையர்டும் ஆயிட்டாரு. பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான்னு பெருமையா எல்லார்கிட்டையும் பேசுவாரு. மகனுக்கு உள்ளூரிலேயே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாரு. விசா வாங்கி மனைவியையும் தன்னோடு அமெரிக்கா அழைத்து போய்விட்டான். மாசமானால் தவறாமல் என்ஆர்ஐ அக்கவுண்டில் பணம் டாலராக வந்துவிடும் கெங்கையாவிற்கு. சின்ன வீட்டை பெரியதாக கட்டினார், மனை வாங்கினார். சொத்து, வீடு, வாசல், நிலபுலங்கள், அசையா சொத்துக்கள் பெருகின. ஆனால் ஆத்மார்த்தமான அன்புக்கு அலைப்பாய்ந்த அந்த கிழவனின் மனம் இறுக்கமானது. உதடுகள் திறப்பது குறைந்தது. யாரிடமும் முகம் கொடுத்து பேசாமல் மௌனம் சாதித்தது. தெருவில் போவோர் வருவோரிடம் இருந்த கலகலப்பு கரைந்தது, குறைந்தது. அக்கம் பக்கத்து குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தது. தன் பேர குழந்தைகள் விளையாடுவதை பார்க்க ஏங்கியது. அதனால் மற்ற குழந்தைகளிடம் எரிந்து விழுந்தது. வாசலுக்கு விளையாட்டாக வரும் குழந்தைகளை விரட்டி அடித்தது. வருடா வருடம் பொங்கல் வந்தது. ஆனால் கிழவனுக்கும் கிழவிக்கும் மனது அமெரிக்காவில் கிடந்தது. வெறுமை வீட்டை நிறைத்து கிடந்தது. ஆனால் இம்முறை பொங்கல் அவர்களுக்கு தீபாவளிதான். திறக்காத உதடுகள் காய்கறி கடைகளிலும் கரும்பு வியாபாரியிடமும் பேரம் பேசியது. சாக்கு மூட்டையில் மளிகை சாமான்களும் சைக்கிள் கேரியரில் கரும்பு கட்டும் சேர்த்து கட்டி வியர்வையில் வழுக்கை தலை பளபளக்க முக்கி தள்ளி கொண்டு தெருவாசல் வரும்போது ஓடி சென்று கிளவி மூட்டையை இடுப்பில் வாங்கி கொள்ள சைக்கிளில் கரும்பு கட்டு மட்டும் தள்ளி கொண்டு நடந்தார் விடியும் பொங்கலை நோக்கி. இரவு கிளம்பி விமான பயணம், கார் பயணம், எப்படியும் அதிகாலை 3-4 மணிக்குள் வந்து விடுவான் மகன் குடும்பத்தோடு. அவன் சிறு வயதில் விளையாடிய பம்பர கயிறு பரன்மேல் வெள்ளை பழுப்பேறி முனை தெரிய தொங்கிக் கொண்டிருந்தது. அதை எடுத்து கெங்கையா பம்பரத்தையும் துடைத்து கயிறை சுற்றி பார்க்கிறார். மகனின் கைப்பிடித்து பம்பரம் சுற்றி காட்டியது மணக்கண்ணில் வந்து போனது. மகன் விளையாடிய ரப்பர் பந்து இன்னும் அடித்தால் எழும்பும் அதே காற்று அழுத்தத்தோடு எடுத்து வைக்கிறார். பேரன் விளையாடுவான். நேரில் பார்க்காமல் வெறும் தொலைபேசி அலைபேசி பேச்சுகளாக மட்டும் இருந்த பேரனின் ஞாபகம் வந்து போனது. தாத்தா, டாடிக்கு சின்ன வயசுல குதிரை வாங்கி கொடுத்தீங்களாமே, அது இருக்கா? நான் வந்து விளையாடுறேன். கால் உடைந்த மர குதிரையை பேரன் கேட்டது மின்னலாக வந்து போனது. பழைய ட்ரங்கு சூட்கேஸ்களோடு குதிரை காதருகில் மர கைப்பிடிகள் அப்படியே இருக்க, கீழே ஆடும் வளைவு கட்டைகளும் அப்படியே உடையாமல் இருக்க, இதில் எது சரியில்லை? பழைய துணியால் தூசி தட்டி துடைத்து ஆட்டி பார்க்கிறார். 4 கால்களில் பின்னங்காலில் ஒன்று வளைவு கட்டையோடு சேராமல் தொத்தி கொண்டிருந்தது. உடையவில்லை. இப்போ புதுசு புதுசா எவ்வளவோ விளையாட்டு சாமான்கள் வந்துருச்சு. உன் பேரை வந்து இந்த குதிரையில ஏறித்தான் டெல்லிக்கு போக போறானாக்கும். ஆணியால் காலை வளைவு கட்டையோடு சுத்தியால் அடித்து கொண்டிருந்த கெங்கையா தாத்தாவை எடக்கு பண்ணுகிறாள் கிழவி. மங்கி போன மஞ்சள் கலரிலும் குதிரையின் கண்கள் உயிரோட்டமாய் முழுத்தது. சுத்தமாக துடைத்து பழைய வேட்டியை வைத்து மூடி சுவர் ஓரமாய் வைக்கிறார். மாலையில் தெருவில் உள்ள வீட்டு வாசலில் பெண்கள் கோலமிட சுண்ணாம்பும் செம்மண்ணும் வெள்ளை காவி கோடுகளாக வாசலில் கோட்டையாக வரைந்தன. கிழவியும் வீட்டு வாசலில் கோட்டை வரைந்து காயும் வரை திண்ணையில் காத்து கிடந்தாள். பொங்கல் அடுப்பிற்கு ஏற்கனவே அச்சு செய்த மண்கட்டிகளை சுண்ணாம்பு கோடு வரைந்து தயார் செய்தாள். கிழவனுக்கு தூக்கம் வரவில்லை. அந்நேரமும் போனில் அழைப்பு வரலாம். கண் காத்து கிடந்தது. 4 வீட்டில் இருப்பது போல நாளை நமது வீடும் கலகலக்கும். போட்ட கோலத்தை மிதிக்காத மழலை கால் தடமின்றி
வைத்த பொருள் வைத்த இடத்தில் களைத்து போட ஆள் இல்லாமல் இது என்ன அருங்காட்சியகமா, அங்கு ஓடாதே இங்கே ஓடாதே, அதை எடுக்காதே இதை எடுக்காதே என்ற வெற்று மிரட்டல்கள் இல்லாத அமைதி கூடங்களாக. ச்சே, என்ன வெறுமை இது. பேசிவிட வேண்டும், இங்கேயே இருக்க ஏதாவது வழி சொல்ல வேண்டும். நமக்கோ வயசாயிருச்சு, அந்த குளிர்நிலை ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இங்கேயே இருக்க மறுத்து மகன் பிடிவாதமாக இருந்தால் எங்களையும் விசா எடுத்து உன்னோட அழைத்து போய்விடு என்று கூறிவிட வேண்டும். காசு காசுன்னு அலையிறதுல மனுஷனை மறந்துடுறோம். நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அலைஞ்சிட்டே வாழ்க்கை எதுக்குன்னு தெரியாமலே வாழ்ந்தும் முடிச்சிடுறோம். காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். தெளிவாக பேசிவிட வேண்டும். தீர்க்கமான முடிவில் கெங்கையா. என்னங்க, இந்த எந்திரிங்க, போன் அடிக்குது, காதுல விழல. உள்ளதான் பேசுறான். எங்க எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளுங்க, விடிய போகுது. ஆழ்ந்த நினைவுகளோடு கண் அயர்ந்ததே தெரியவில்லை. படக்கனை எழுந்து போனை ஆன் செய்கிறார். அப்பா, நான் தான் பேசுறேன்ப்பா. பிளைட் டிக்கெட் கூட போட்டாச்சுப்பா. ஆனா பாருங்க, இது ஒரு புது ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்குப்பா. முடிச்சு கொடுத்தா முழு $5,00,000. அதோட ஊர்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியதுதான். பொங்கல் வருஷா வருஷம் வரும். இந்த பொங்கல் இல்லைன்னா அடுத்த பொங்கல். ஆனா காசு வாய்ப்பு வரும்போது பண்ணினாதானப்பா. உங்களுக்கு தெரியாததா? எப்படியும் இன்னும் 6 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் ஓவர் ஆயிடும். அடுத்த பொங்கல் நம்ம ஊர்ல தான். உங்க பேரன் தான் ஒரே அடம், ஊருக்கு போகணும், தாத்தா பாட்டியை பார்க்கணுங்கிறான். என்னப்பா செய்யறது? அவனுக்கு புரியுமா? சின்ன பிள்ளை தானே, சரியாயிடும். சாரிப்பா. அதற்கு மேல் பேசியது எதுவும் கிழவனின் காதில் ஏறவில்லை. இயந்திரத்தனமாக பேசி முடித்தார். கிழவியிடம் கொடுத்தார். மூக்கை சிந்திய கிழவியை பார்த்தார். சட்டையை மாட்டிக்கொண்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பினார். வாசல் கதவை திறந்தாள். விடிந்தால் பொங்கல், ஆனால் விடியவில்லை. சிலுசிலுவென வீசிய குளிர்ந்த பனிக்காற்று வாசலில் நுழைந்த வேகத்தில் பின்வாசல் வழியாக வெளியேறியது. காற்றடித்த வேகத்தில் குதிரையை மூடிய துணி பறக்கடித்தது. குதிரை மட்டும் தனியாக சரக் சரக். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.